ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்த வசனம் இதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு தாயானவள் தன் பிள்ளையை பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் உள்ளந்திரங்களையும் இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவன். ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான நிலைமையில், நெருக்கடியான பாதையில், பாடுகளின் சூழ்நிலையில், வியாதியின் கட்டில், கடன் பாரத்தில் பிள்ளைகளை குறித்து இருக்கிற அங்கலாய்ப்பா இல்லது அல்லது எத்தனையோ வயதானவர்கள் தன் பிள்ளைகள் தன்னை கைவிட்டார்களே என்று சொல்லி வருந்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை மறந்திருக்கலாம், உறவுகள் மறந்திருக்கலாம், யார் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. எந்த சூழ்நிலையில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார், ஒரு விடுதலையை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை மறவாத இயேசு கிறிஸ்து, உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் நடக்கிற பாதையை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவில்லை, அவர் மறக்கவும் மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் படியே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தை நோக்கி பாருங்க. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.